ஜானி மாஸ்டர் யோக்கியன் 100% ராமாயணம்லாம் சொல்ல மாட்டேன். அந்த பொண்ணு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் இவரோட லிவிங் டுகெதர் பண்ணியிருக்கு. இது வந்து ஜானி மாஸ்டருடைய மனைவியே சொல்லுது. இது வந்து ஹைதராபாத்தில் உள்ள சினிமாக்காரங்க சதியும் நான் சொல்லுவேன். இப்போ என்ன வெற்றி வெளிச்சம் ஆயிருக்குன்னா, சின்ன வயசுலேருந்தே அந்த பொண்ணை வற்புறுத்தியிருக்காரு. வேற வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டு இருந்திருக்கு. அப்படி தான் வாழ்ந்திருக்கு. இப்போ வந்து ஜானி மாஸ்டருடைய மனைவி விவாகரத்து பண்ண போதா, இல்லாட்டி இதுக்கு வந்து ஜானி மாஸ்டர் மனைவியும் உதவியாக இருந்திருக்காங்க. நீ என் புருஷன் 2 கல்யாணம் பண்ணிக்க, நீ நல்லா வாழலான்னு வற்புறுத்திருக்காங்க. ஹைதராபாத் போலீஸாரால் ஜானி மாஸ்டர் தொடர்ந்து ஜானி மாஸ்டர் மனைவியும் கைதாகலாம். ஜானி என்பவர் நட்சத்திர நடிகர்களுக்கு நடனம் அமைக்கிறவர். இங்கே விஜய், அங்கே சிரஞ்சீவி அப்படின்னு எல்லாருக்கும் நடனம் அமைச்சிருக்காரு. ஆரம்பத்தில் டேட்டிங் போனது எல்லாம் மறந்துட்டு இப்போ செட்டில் ஆகிட்டதுக்கப்புறம் நாம் வந்து அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ங்கிற ஒரு சுய உணர்வு வந்திருக்கலாம். கிளிக்கு ரெக்க முளைச்சிடுச்சு, பிறந்து போயிடுத்துன்னு சொல்லுவார்ல, அதுதான். ரெக்க முளைக்கிற வரைக்கும் கூட இருந்திருக்கும். ரெக்க முளைச்ச பிறகு பிறந்துருச்சு. ஒரு பொண்ணு சினிமா ஆர்வக்குள்ளாரு ஃபோன் பண்ணிச்சு, இந்த மாதிரி ஒரு டைரக்டர் பார்க்கணுன்னு. ஏமா சினிமாவுக்கு வராதுன்னு. ஏன்னு இங்கே எல்லா பேரும் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்பான்னு. அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவேன்னு சொல்லி இந்த அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் எதையும் பாதிக்கலை. நம்ம சினிமாவில் நுழையெல்லாம் இதெல்லாம் தேவை, இதெல்லாம் ஓகே அப்படின்னு தான் வர்றாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்னா நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க? ஒரு நடிகை வந்து ஒரு காஸ்டியூம் கொடுக்குறாங்க, போட மாட்டேன்னு சொல்லுது. ஏன்னா பிகினி ட்ரெஸ் டேரக்டர் ஏமா கூட ஒரு 2 லட்சம் தரமா அன்னொன்னு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறாங்க. இதுக்கு பேரும் அட்ஜஸ்ட்மெண்ட். வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். பாடகர் பற்றி பேசுகிற மாதிரி ஒரு நடன ஒருத்தர் இருக்கார் சார். தெலுங்குல வந்து தமிழில் நல்லா வந்து ஆடிட்டு இருக்க ஒருத்தர் ஜானி மாஸ்டர்னு சொல்லிட்டு, அவர் மேலே இப்போ ஒரு இஷ்யூ வந்து அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. என்ன காரணம் சார்? ஏன்னா ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு கேஸ் கொடுத்து அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதாவது இது வந்து ஹைதராபாத்தில் உள்ள சினிமாக்காரங்க சதி இன்னும் நான் சொல்லுவேன். ஆனால் அதுக்காக நான் வந்து ஜானி மாஸ்டர் யோக்கியன் 100% ராமாயணம்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த பொண்ணு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் இவரோட லிவிங் டுகெதர் பண்ணியிருக்கு. அந்த ஹைதராபாத் பொண்ணு இருக்க லிவிங் டுகெதர் பண்ணியிருக்கு. இது வந்து ஜானி மாஸ்டருடைய மனைவியே சொல்லுது. இந்த மாதிரி 7 வருஷம் எங்கள் கூட தான் இருந்தால், ஹைதராபாத்தில் அசோசியேஷனில் சேர்றது காசு கூட இல்லை, எங்கள் வீட்டுக்காரர் தான் கட்டினார். ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் தப்பே பண்ண மாட்டார், அவர் தப்புன்னா இருந்தால் நான் அவரை விட்டு விளையிறேன்னு ஒரு போர்டு போட்டுச்சு. இப்போ என்ன வெற்றி வெளிச்சம் ஆகிருக்குன்னா, அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த பொண்ணை வற்புறுத்தியிருக்காரு. வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டு இருந்திருக்கு. அப்படி தான் வாழ்ந்திருக்கு. இதுக்கு வந்து ஜானி மாஸ்டர் மனைவியும் உதவியாக இருந்திருக்காங்க. நீ என் புருஷன் 2 கல்யாணம் பண்ணிக்க, நீ நல்லா வாழலான்னு வற்புறுத்திருக்காங்க. இப்போது போலீஸ் விசாரணையில் இது தெரிய வந்திருக்கு. இப்போது வந்து ஜானி மாஸ்டருடைய மனைவி விவாகரத்து பண்ண போகுதா, புருஷனை விட்டு விலக போகுதா, இல்லாட்டி ஹைதராபாத் போலீஸாரால் ஜானி மாஸ்டரை தொடர்ந்து அவருடைய மனைவியும் கைதாக போகுதாங்கிறது தெரியல. எந்த நேரத்துலையும் ஜானி மாஸ்டர் மனைவியும் கைதாகலாம். ஏன்னா அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கு, ஜானி மாஸ்டர் மனைவி இதுக்கு தூண்டுகோல் தான், உதவி தான் பண்ணியிருக்காங்க. என்னை அடிக்கடி சொல்லுவாங்க, நான் ஒப்புதல் தரேன், நீ என் புருஷனுக்கு 2ஆம் மனைவியாக இருந்துக்க, அவர் உன்னால் சந்தோஷப்படுறாரு. சந்தோஷப்படுறது மட்டும் இல்லை, அவர் நிறைய வருமானம் இருக்குது. அந்த வருமானத்தை உன் சந்தோஷத்தினால தான் அவருக்கு வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு, அதனால் கெடுத்துறாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவ்வளோ நாள் கிடச்சி ஏன் சார் டக்குன்னு இப்போ ஒரு ஓப்பன் அப் பண்ணுறாங்க? அந்த ஆரம்பத்திலேயே அந்த ஃபீல்டில் இருக்க யாராவது ஒன்று சொல்லியிருக்கலாம். ஏன்னா ஜானி மாஸ்டர்ன்ற பேர் நமக்கு இப்போ தான் தெரிய வருது தமிழ் சினிமாக்குள்ளலாம் வரும்போது. டக்குன்னு ஏன் இவர் கெரியர் வந்து கொஞ்சம் ஹைல இல்லை. அதாவது ஜானி என்பவர் நட்சத்திர நடிகர்களுக்கு நடனம் அமைக்கிறவர். இங்கே விஜய், அங்கே சிரஞ்சீவி அப்படின்னு எல்லாருக்கும் நடனம் அமைச்சிருக்காரு. நல்ல வருமானம் வர்றது தான். இது எல்லாம் வந்து செட்டில் ஆகிட்டுன்னு வச்சுங்க. ஆரம்பத்தில் டேட்டிங் போனது எல்லாம் மறந்துட்டு இப்போ செட்டில் ஆகிட்டதுக்கப்புறம் நாம் வந்து அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ங்கிற ஒரு சுய உணர்வு வந்திருக்கலாம். எப்போவுமே ஒரு முதலாளி கீழே இருப்பான். அவன் ஏதோ ஒரு விஷயம் பண்ணி முதலாளியை தாஜா பண்ணி அவன் ஒரு சம்பாத்தியம் பண்ணிட்டான், வீடு கட்டிட்டான் அப்படின்னு வச்சுங்க, பிரிஞ்சு போய் இப்படி தான் பண்ணுவான். என்கிட்ட இவ்வளோ நாள் இருந்தானே அப்படின்லாம் சொல்ல முடியாது. அது இயல்பு. கிளிக்கு ரெக்க முளைச்சிடுச்சு, பிறந்து போயிடுத்துன்னு சொல்லுவார்ல, அதுதான். ரெக்க முளைக்கிற வரைக்கும் கூட இருந்திருக்கும். ரெக்க முளைச்ச பிறகு பிறந்துருச்சு. இதில் என்ன தப்பு? ஜானி மாஸ்டர்ன்றவர் சினிமா பின்னணிலேருந்து வந்தவரா இல்லை தனிப்பட்ட ஒரு நபரா சார்? சினிமாக்குள்ள வந்து தனிப்பட்ட நபர்லாம் இல்லை. அவரும் அசிஸ்டண்ட்டாக இருந்து வந்தவர் தான். அவரும் பெரிய டான்ஸ் மாஸ்டர் அசிஸ்டண்ட்டாக இருந்து வந்தவர் தான். யாருமே தொபுகடியும் யாரும் வரல. ஸ்டண்ட்டு யூனியன்லேயும் சரி, இந்த டான்ஸ் மாஸ்டர் யூனியன்லேயும் சரி, யாராவது டான்ஸ் மாஸ்டர்கிட்ட குருவாக ஏற்றுக்கிட்டு அவங்கள வந்து அவங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டு
அப்புறம் இவங்க வந்து மாஸ்டர் அப்படி உட்காந்துருப்பார், இவங்க எல்லா அசைவங்களும் சொல்லுவாங்க. இதை பார்த்துக்கிட்டே இருப்பார் ஹீரோ. ஏப்பா நீயே டான்ஸ் மாஸ்டர் ஆகிற அப்படின்னு சொல்லுவாங்க, அடுத்த படத்துக்கு போட்டுவார். அதே மாதிரி தான் அசோசியேட் இயக்குனரும். டேரக்டர் அப்படி உட்காந்துருப்பார், மானிட்டர் பார்த்துட்டே இருப்பார். அசோசியேட் இயக்குனர் ஃபுல்லாக நல்லா வளைஞ்சி நெளிஞ்சு 24 மணி நேரம் ஓடி ஆடி வேலை செய்வார். இதை பார்த்துக்கிட்டு இருக்க ப்ரொடியூசர் நீ தான்ப்பா அடுத்த படத்துக்கு என் டைரக்டர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி திருவாரூர் தாஸ், ஆம்பூர் இருக்காரு, நிறைய எல்லாரும், அதாவது சூப்பராயிலேருந்து எல்லாருமே வந்து ஒரு டான்ஸ் ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர்கிட்ட உதவியாளராக இருந்து தான் அதுக்கப்புறம் தனியாக வாங்க. யாரும் வானத்துலேருந்து திடீரென்று குதித்தவர்கள் அவங்களுக்கு வாய்ப்பும் தரப்பட மாட்டாது. சார், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தை எங்கே ஆரம்பிக்குது சார்? நம்ம இப்போ ஒரு டான்ஸ் மாஸ்டராக உள்ளே போகிறாங்கன்னா எப்படியாவது நம்ம சாதிக்கணுன்ற ஒரு லெவலில் உள்ளே போகிறாங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வெளிப்படையாக நம்ம கேட்கலாம் அப்படின்ற தைரியம் ஒருத்தருக்கு எங்கே ஆரம்பிக்குது சார்? ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்னா நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க? அட்ஜஸ்ட்மெண்ட் என்பது விட்டு கொடுத்தல், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தல். அந்த விட்டு கொடுத்தலை தப்பாக அர்த்தம் பண்ணிட்டாங்க. நடிகைகளை பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு வார்த்தை வந்து அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்களே, இது ஒரு தப்பான கண்ணோட்டத்துக்கு வந்து போக ஆரம்பிச்சிருது. எங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது இப்போ ஒரு நடிகை வந்து ஒரு காஸ்டியூம் கொடுக்குறாங்க, அந்த காஸ்டியூம் வந்து போட மாட்டேன்னு சொல்லுது, ஏன்னா பிகினி ட்ரெஸ்ஸு. உடனே இங்கே டேரக்டர் ஏமா கூட ஒரு 2 லட்சம் தரமா உடனே அட்ஜஸ்ட்மெண்ட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறாங்க. இதுக்கு பேரும் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது நீங்கள் சொல்கிற அர்த்தம் மட்டுமே இல்லை, அது ஒரு 10% அர்த்தம் தான். 90% ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தல். ஆனால் இப்போ இருக்க இந்த முன்னணி நடிகைகள்லாம் சொல்கிறேன் சார், வந்து மேடையில் பேசும்போது மைக்கை பிடிச்சி பேசும்போது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற வார்த்தையவே வந்து மொத்தமாக மாற்றி வச்சுருக்காங்களா சார்? இதை எப்படி பார்க்குறீங்க சார்? உங்களோட அதை கொச்சப்படுத்துகிறாங்க, அவ்வளோதான். நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு போய் டிக்ஷனரியில் பாருங்கள், விட்டு கொடுத்தலாம் இருக்கும். இந்த மாதிரி விஷயம் எதுவுமே இல்லை இருக்காது. என்ன ஜுஜுபின்னு என்ன தான்? ஜுஜுபின்னா சாதாரண ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தை. அதான் இது ஒரு ஜுஜிபிமா, சும்மா கிசடி இன்னும் சொல்கிறது தான், அது மாதிரி தான். அந்த மாதிரி அண்ணான்னு சொல்கிறாங்க. இப்போ நாம் வந்து அண்ணங்கிறது கூட பிறந்தன்னு சொல்கிறோம். இதே அக்ரகாரத்தில் என்ன சொல்கிறாங்க? அண்ணா புருஷன் அர்த்தம். ஸோ அந்த ஒரு வேறுபாடை தான் இப்போ இருக்க, ஏன்னா இப்போ இருக்க இளைய தலைமுறைகள் எல்லாருக்குமே அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தைன்றது ஓகே அப்படின்னா அது வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து வெளியே வருது. பெண்களுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்னாலே ஒரு மாற்றம் வந்து இப்போ கொண்டு வந்துட்டாங்க சார். ஸோ இந்த ஒரு மாற்றம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போது இந்த நடிகைகள்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்ற வார்த்தையை வந்து எப்படி உள்ளே திணிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க சார்? நான் ஒரு பொண்ணு சினிமா ஆர்வக்குள்ளார ஃபோன் பண்ணிச்சு, இந்த மாதிரி ஒரு டேரக்டர் பார்க்கணுன்னு. ஏமா சினிமாவுக்கு வராதுன்னு. ஏன்னு இங்கே எல்லா பேரும் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்பான்னு. அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவேன்னு சொல்லுது. அந்த அளவுக்கு உங்களுக்கு ரீச் ஆகிருக்கு. அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் எதையும் பாதிக்கலை. நம்ம சினிமாவில் நுழையலாம், இதெல்லாம் தேவை, இதெல்லாம் ஓகே அப்படின்னு தான் வர்றாங்க. அப்புறம் சார் அதே மாதிரி நீங்கள் ஸ்டண்ட்மேன் பற்றி பேசும்போது நான் கேட்கணும்னு நினச்சேன் சார். நிறையா நடிகர்கள், பாடலாசிரியர்கள், அதுக்கப்புறம் ப்ரொடியூசர், டேரக்டர்ஸ் மேலெல்லாம் ஒரு சில குற்றச்சாட்டு வருது. இந்த ஸ்டண்ட்மேன் எப்படி சார் சினிமாவில் அவங்களுக்கும் இந்த மாதிரி குற்றச்சாட்டில் அவங்க மேலே வருமா சார்? இப்போது வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா டான்ஸ் மாஸ்டர்னு சொல்கிறோம், ஆனால் டைரக்டர் ஆஃப், அதாவது ஸ்டண்ட்டு இயக்குனர்னு சொல்கிறோம். ஸ்டண்ட்டு டைரக்டர், ஸ்டண்ட்டு மாஸ்டருங்கிறது போய் அடுத்த வந்துட்டாங்க. என்ன காரணம்னா அவங்க தான் லென்ஸு சொல்லுவாங்க, அவங்க தான் வந்து ஷார்ட் சொல்லுவாங்க, அவங்க தான் ஓகே சொல்லுவாங்க, கட் சொல்லுவாங்க. டைரக்டருங்கிறவர் இப்படி பார்த்துட்டே இருப்பார். அதில் ஏதாவது சந்தேகம் வந்துன்னா மாஸ்டர் இது எப்படி வரும், இது இப்படி வந்தால் வரும் அப்படின்னு விளக்கம் சொல்லுற, அவ்வளோதான். அப்போ அவங்க ஸ்டண்ட்டு டைரக்டர் ஆகிட்டாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டண்ட்டு இயக்குனர்கள் டைரக்டர் ஆகிட்டாங்க. அதே மாதிரி தான் நடன இயக்குனர்களும் எந்த மாதிரி மூமெண்ட்டு, எந்த மாதிரி லென்ஸு, எந்த பொசிஷன், கேமரா பொசிஷன், இதெல்லாம் சொல்கிறது டைரக்டர் இல்லை, டான்ஸ் காட்சிகளுக்கு. அது அந்த பவரை எடுத்துக்கிட்டாங்க டான்ஸ் இயக்குனர்கள். அதனால தான் நிறைய நடன இயக்குனர்களும் சரி, சண்டை காட்சி இயக்குனர்களும் சரி டைரக்டர் ஆகிட்டாங்க. அந்த வேலையை தான் நாம் செய்கிறோமே, மற்ற சீனை நமக்கு எடுக்க தெரியாதா அப்படின்னு ஆகிட்டாங்க. சக்ஸஸும் ஆகியிருக்காங்க. அது பிரபுதேவா ஒருத்தர், அப்புறம் பெப்சி விஜயன் ஒருத்தர், நிறைய வெற்றி படங்கள் 2 பேருமே கொடுத்துருக்காங்க. ஓகே சார், நன்றி சார், தேங்க்யூ சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.